ஹாய், நான் அருண்குமார். இன்றைக்கி நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பியூர் சப்ஸ்டன்ஸில் இருக்கிற டாபிக் அண்ட் கொஷின்ஸ் எல்லாமே இன்றைக்கே பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சென்சிபிள் ஹீட் லேட்டன் ஹீட்னா என்னன்னு பார்ப்போம். இப்போது ஒரு ஹீட் ஆட் ஆகிட்டுருக்கு இல்லை ரிமூவ் ஆகிட்டுருக்கு, அதனால் ஒரு டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் நடக்குதுன்னா அது சென்சிபிள் ஹீட்டுன்னு சொல்லுவாங்க. இதே லேட்டன் ஹீட்டுன்னு இருக்கிறது, இது ஒரு ஹீட் ஆட் ஆகிட்டுருக்கு, ரிமூவ் ஆகிட்டுருக்கு, பட் ஆனால் அதனால் ஒரு டெம்பரேச்சர் சேஞ்ச் நடக்காது. அது பேர் தான் லேட்டன் ஹீட்டுன்னு சொல்லுவாங்க. இது ஒரு டிஎஸ் கிராஃப். இதுக்கு இது ப்ரெஷர் டோம்னு சொல்லுவாங்க. இந்த இருக்கிற எல்லா ப்ரெஷரையும் கனெக்ட் பண்ணிவிட்டு இது ஒரு டோம் மாதிரி ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த ஏரியாக்குள்ளே இருக்கிறது எல்லாமே லேட்டன் ஹீட் தான். அதாச்சும் ஹீட் ஆட் ஆகிட்டுருக்கோ ரிமூவ் ஆகிட்டுருக்கோ, ஆனால் டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். ஸோ நம்ம டியூரிங் ஃபேஸ் சேஞ்ச் இதுலேருந்தே நம்ம ஒரு 1 மார்க் டிரைவ் பண்ணலாம். டியூரிங் ஃபேஸ் சேஞ்ச் நமக்கு என்ன ஆகாது, டிபியும் சேஞ்ச் ஆகாது, டிடியும் சேஞ்ச் ஆகாது டியூரிங் த ஃபேஸ் சேஞ்ச் இந்த ஏரியாக்குள்ளே. ஸோ இது ஒரு 1 மார்க்காக கேட்கலாம். அதுக்கப்புறம் சூப்பர் ஹீட் கேரக்டரிஸ்டிக்ஸ்னால் என்ன, சேச்சுரேஷன் ப்ரெஷர் இப்போது ஒரு என்தால்பி சூப்பர் ஹீட்டட் ஸ்டேட்டில் இருக்குது. அப்போது அது சேச்சுரேஷன் என்தால்பியை விட அதிகமாக தான் இருக்கும். அதே மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக் வால்யூம் இருக்குது, அது சூப்பர் ஹீட்டடில் இருக்குது. அது சேச்சுரேஷன் வால்யூமை கம்பேர் பண்ணுறப்ப அதிகமாக தான் இருக்கும். இந்த மாதிரி அதுக்குண்டான கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் நான் இங்கே எழுதியிருக்கேன். இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அதே மாதிரி சேச்சுரேஷன் டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கும் சூப்பர் ஹீட்டட் ஸ்டேட் டெம்பரேச்சரை விட. சூப்பர் ஹீட்டட் ஸ்டேட்டு இங்கே இருக்கும், சேச்சுரேஷன் டெம்பரேச்சர் இங்கே இருக்கும். ஸோ ரெண்டுத்துக்குமே டிஃப்ரென்ஸ். சேச்சுரேஷன் டெம்பரேச்சர் கம்மியாக இருக்குது, சூப்பர் ஹீட்டட் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குது. அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் ஒரு டிஎஸ் கிராஃப் டயக்ராமு. இது இந்த பிங்க் கலரில் போட்டிருக்கிறது எல்லாமே கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் லைன். ஸோ இந்த லைனில் எல்லாமே நமக்கு ப்ரெஷர் சேமாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இது 0.1 பார், இது 0.2 பார், 0.3 பார்ன்னு இருக்கும். இது அதே மாதிரி இது கான்ஸ்டன்ட் என்தால்பி ப்ராசஸ். இது கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் லைன்ஸோட கிராஃப். இது கான்ஸ்டன்ட் என்தால்பியோட லைன். இதிலேருந்தே நம்ம சொல்லலாம் வெட் ரீஜன். இது நம்ம ஒரு டெபிக்ஷன் கொண்டு வரலாம். அதாச்சும் என்னதுன்னா, இந்த வெட்டு ஃபேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதாச்சும் வாட்டர் வேப்பர் இது எல்லாம் இருக்கிற இடத்துல ஐடியல் கேஸ் பிஹேவியர் அப்ளிகபிள் ஆகாது. அதுதான் இந்த ஏரியா. இதை பாருங்கள், எப்பயுமே நம்ம என்ன சொன்னோம், ஹெச் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டி தானே. இதுக்குள்ளே மட்டும் ஒபே ஆகலை பாருங்கள். இதுக்கு வெளியில் வந்துட்டோன்னா ஐடியல் கேஸ் பிஹேவியர் அப்ளை ஆகும். இந்த ஃபேஸ் சேஞ்சில் ஐடியல் கேஸ் பிஹேவியர் அப்ளை பண்ணக்கூடாது. இதுக்கு வெளியில் ஐடியல் கேஸ் பிஹேவியர் அப்ளை ஆகும். ஸோ ஹெச் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டி ஒர்க் ஆகுது இந்த இடத்துல. இது ஒரு டெபிக்ஷன் கொண்டு வரலாம் இதிலேருந்து, டிஎஸ் டயக்ராம்லேருந்து. இதுக்கு நம்ம நெக்ஸ்ட் இந்த மேக்ஸ்வெல் ரிலேஷன். இந்த மேக்ஸ்வெல் ரிலேஷனை வச்சுட்டு நமக்கு இதை கொடுத்துட்டு இதை கேட்பாங்க, இல்லை இதை கொடுத்துட்டு இதை கேட்பாங்க. இந்த மாதிரி 4 ரிலேஷன் கண்டுபிடிக்கலாம். இந்த 4 ரிலேஷனையும் நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சதுக்காக நான் ஒரு ட்ரிக் மாதிரி சொல்கிறேன். இந்த டிபிஎஸ்வி அப்படின்றது பார்த்தீங்களா, இதை வச்சு நீங்கள் ஒரு வார்த்தையை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, தப்பஸ்வின்ட்டு. ஸோ இந்த டீயை மொத்தம் 4 ரிலேஷன் ஃபார்ம் பண்ணல. ஃபஸ்ட்டு 2க்கு நீங்கள் டீயை டாப் லெஃப்ட்டில் போட்டுக்கோங்க. டாப் லெஃப்ட்டில் போட்டுக்கிட்டு நீங்கள் கிளாக் வைஸில் ஃபில் பண்ணிவிட்டாங்க இந்த பிஎஸ்வியை. இன்னொன்று ஆன்டி கிளாக் வைஸில் ஃபில் பண்ணிவிட்டாங்க. நம்ம இப்போ டாப் லெஃப்ட்டில் போட்டிருக்கேன், நான் கிளாக் வைஸில் ஃபில் பண்ணிகிட்டே வரேன். டிபிஎஸ்வி. இப்போது ஒன்ஸ் அகைன் இப்போ நான் இங்கே கிளாக் வைஸில் போட்டேன், இங்கே ஆன்டி கிளாக் வைஸில் போட்டுகிட்டே வரேன். டிபிஎஸ்வி. ஸோ இன்னொரு வாட்டி நம்ம பாட்டம் ரைட்டில் போட்டுக்கலாம். டீயை பாட்டம் ரைட்டில் 2 வாட்டி போட்டுக்கிட்டேன். இப்பயும் அதே தான், கிளாக் வைஸை ஃபில் பண்ணிட்டு வரேன். அதுக்கப்புறம் இன்னொன்று ஆன்டி கிளாக் வைஸை ஃபில் பண்ணிகிட்டே வரேன். இதை நான் கிளாக் வைஸில் ஃபில் பண்ணிகிட்டே வரேன். டிபிஎஸ்வி.
ஸோ இது நம்ம எப்படி போகணும், டிபிஎஸ்வி இது கிளாக் வைஸில் போகணும். கிளாக் வைஸில் போகணும் எல்லாத்துக்கும் நெகட்டிவ் சைன் ஆட் பண்ணிக்கோங்க. இதுவும் நம்ம கிளாக் வைஸில் போகணும். இதுலேயும் ஒரு நெகட்டிவ் சைன் இஸ் ஈக்குவல் டு இங்கே வந்து ஒரு நெகட்டிவ் சைன் இருக்குது. இப்போ இந்த கிளாக் வைஸில் போனதுக்கு மட்டும்தான் நெகட்டிவ் சைன் வரும், மிச்சத்துக்கும் நெகட்டிவ் சைன் வராது. அதுக்கப்புறம் அட்டு கான்ஸ்டன்ட்டுன்னு இங்கே ஒன்று போடுவோம். இங்கே என்ன இருக்கோ பாட்டமில் டினாமினேட்டரில் ஆப்போசிட்டில் என்ன இருக்கோ அதை போட்டுருங்க. இங்கே எஸ்ஸில் இந்த இடத்துல வந்து வி போடணும். அதே மாதிரி இங்கே என்ன டி இருக்குது, இங்கே டி போடணும். இங்கே பி இருக்குது, இங்கே பி போடுங்க. இந்த இடத்துல எஸ் இருக்குது, ஸோ இந்த இடத்துல எஸ் போடுங்க. இந்த இடத்துல பி இருக்குது, இந்த இடத்துல பி போடுங்க. அதே மாதிரி கீழே டினாமினேட்டரில் டி இருக்குது, இங்கே டி போடுங்க. இந்த இடத்துல டினாமினேட்டரில் வி இருக்குது, இந்த இடத்துல வி போடுங்க. இவ்வளோ தான் மேக்ஸ்வெல் ரிலேஷன். சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கணும்னா அதாச்சும் டிபிஎஸ்வின்ட்டு வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு வந்து பாட்டம் ரைட்டில், அதே மாதிரி டாப் லெஃப்ட்டில், அதுக்கப்புறம் கிளாக் வைஸாக ஃபில் பண்ணிட்டு வரப்போ மைனஸ் போட்டுக்கணும். எதில் போட்டாலும் தப்பு இல்லை. அதே மாதிரி இங்கேயும் போட்டுக்கலாம், இல்லை இங்கே கூட போட்டுக்கலாம், தப்பு இல்லை. ஸோ ஆன்டி கிளாக் வைஸில் போடணுன்னா ப்ளஸ்ஸாகவே இருக்கும் ரெண்டுமே. நெக்ஸ்ட் வந்து கிளாஷியஸ்-கிளேப்ரான் ரிலேஷன். இந்த கிளாஷியஸ்-கிளேப்ரான் ரிலேஷனுக்கு வந்து நம்ம இந்த சம்லலாம் யூஸ் பண்ணுவோம். விச் கிவ்ஸ் த ரிலேஷன் பிட்வீன் பி சேச்சுரேஷன் டெம்பரேச்சர், அதாவது பி சேச்சுரேஷன், டி சேச்சுரேஷன், என்தால்பி, இது எல்லாத்துக்கும் ஒரு ரிலேஷன் தரது தான் இந்த கிளாஷியஸ்-கிளேப்ரான் ரிலேஷன். ஸோ இது வந்து மேக்ஸ்வெல் ரிலேஷன்லேருந்து தான் இதை கொண்டு வந்திருப்போம். உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் டிபிஎஸ்வி. ஸோ இந்த கிளாஷியஸ்-கிளேப்ரான் ரிலேஷன் வந்து மேக்ஸ்வெல் ரிலேஷனில் இருந்தால் டிரைவ் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க. இது என்ன, இது வந்து பி சேச்சுரேஷன், அதுக்கப்புறம் டி சேச்சுரேஷன், என்தால்பி, இது எல்லாத்துக்குமே ஒரு ரிலேஷன்ஷிப்பை கொடுக்கும். அதுதான் இந்த கிளாஷியஸ்-கிளேப்ரான் ரிலேஷன் சொல்லுது. ஸோ நீங்கள் இந்த இதுவும் மட்டும் ஞாபகம் வச்சுக்கினீங்கனாலே போதும். அதுக்கப்புறம் த்ராட்லிங் ப்ராசஸ். இந்த த்ராட்லிங் ப்ராசஸ் வந்து இப்போ இந்த டெம்பரேச்சர் பிஹேவியர் எப்படி இருக்குது இந்த த்ராட்லிங் ப்ராசஸ்லாம், இதை சொல்கிறதுக்கு தான் வந்து நம்ம ஜூல் தாம்சன் ஒரு கோஎஃபிஷியண்ட்டை கொண்டு வந்தோம். இப்போ வந்து நமக்கு த்ராட்லிங் ப்ராசஸில் நமக்கு எது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், கரெக்டுங்களா? ஸோ ப்ரெஷர் வந்து நமக்கு குறையும். ஸோ இந்த இடத்துல நெகட்டிவ் சைன் வந்துடும். இது எல்லாத்தையும் ஒரு கோரிலேட் பண்ணி இந்த ஒரு லைன் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது எப்பப்போல்லாம் இந்த பிஹேவியரை வந்து வயலேட் பண்ணி அதோட பாத்தை சேஞ்ச் பண்ணிக்குதோ அதெல்லாம் இந்த கோரிலேட் பண்ணிட்டு தான் இந்த இன்வர்ஷன் லைனுன்னு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ மியூ ஈக்குவல் டு 0ன்னு என்ன சொல்ல வராங்கன்னா, ஸோ நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்து த்ராட்லிங் ப்ராசஸ்னு பார்க்கலாம். இந்த த்ராட்லிங் ப்ராசஸ் வந்து என்ன சொல்லுதுன்னா, டெம்பரேச்சர் பிஹேவியர் டியூரிங் த்ராட்லிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுது. இப்போ வந்து ஒரு த்ராட்லிங் டைரக்ஷன், இப்போது H1 H2 இருக்குங்களா, சாரி 1 to 2 ஒரு ப்ராசஸ் நடக்குது. இப்போ வந்து ப்ரெஷர் வந்து கம்மியாக ஆரம்பிக்கும். P1 கம்பேர் பண்ணுறப்ப இப்போ P1 ப்ரெஷர் 100 இருக்குன்னா த்ராட்லிங் பண்ணிட்ட பிறகு P2 வந்து 50 தான் இருக்குது எப்பயுமே த்ராட்லிங் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த டைரக்ஷன் ஆஃப் த்ராட்லிங் வந்து ப்ரெஷர் கம்மியாகுது. அண்ட் டெம்பரேச்சரை நம்ம பிஹேவியரை த்ராட்லிங் ப்ராசஸில் எப்படி டிஸ்கிரைப் பண்ணுவோம், எப்பயுமே வந்து இது வந்து நெகட்டிவாக தான் இருக்க போகுது. இப்போ டீயை பொறுத்து அது 0வாக இருக்கா நெகட்டிவாக இருக்கான்னு தான் நம்ம இப்போ சொல்ல போகிறோம். இப்போ வந்து ஒரு டீ இன்க்ரீஸ் ஆகுது இப்போ த்ராட்லிங் பண்ணிட்ட பிறகு அப்படின்னா டிபி வந்து நெகட்டிவாக இருக்கும். இந்த டிடி/டிபி ரேஷியோ வந்து இதே இப்போ டி டிக்ரீஸ் ஆகுதுன்னா இதுவும் நெகட்டிவாக இருக்கும். ஸோ டிடி/டிபி ப்ராசஸ் வந்து அதாச்சும் இது ரெண்டு ரேஷியோ வந்து பாசிட்டிவாக இருக்கும். இப்போ டி கான்ஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஐடியல் கேஸில் மட்டும்தான் நமக்கு என்ன சொல்லியிருக்கோம், ஹெச் வந்து இந்த ஃபங்க்ஷன் ஆஃப் டீன்னு சொல்லியிருக்கோம். ஸோ
ஹெச்ஏ கான்ஸ்டண்ட்டாக இருக்க பட்சத்தில் எஃப்டியும் அது ஃபங்க்ஷன் ஆஃப் ஹெச்சோட ஃபங்க்ஷன் வந்து டெம்பரேச்சர், அதுவும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ நமக்கு டெம்பரேச்சரும் சேஞ்ச் ஆகாது, ப்ரெஷர் மட்டும் குறைஞ்சிட்டே வரும். அப்போ இது வந்து ஜீரோன்னு சொல்லலாம். ஸோ அதனால தான் வந்து dt/dp டியூரிங் த த்ராட்லிங் ப்ராசஸ் வந்து ஐடியல் கேஸ்க்கு வந்து ஜீரோவாக இருக்கும். இதே ஹீட் பண்ணுறப்ப நெகட்டிவாக இருக்கும், இதே கூல் பண்ணுறப்ப பாசிட்டிவாக இருக்கும். இது இப்படி தான் இந்த மியூ இஸ் ஈக்குவல் டு 0 ஃபார் ஐடியல் கேஸ்ன்னு வந்துச்சு. இது இப்போது ஃபர்ஸ்ட் வந்து இது என்ன ஆகும்னா, இந்த டெம்பரேச்சர் பிஹேவியர் வந்து ஏறிக்கிட்டே இருக்கு. அட் சர்டைன் பாயிண்டில் வந்து இந்த T வந்து டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அது எல்லாத்தையும் நம்ம கோரிலேட் பண்ணிவிட்டு எந்த இடத்துல டிக்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது அந்த பாயிண்டெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணிகிட்டே வந்தோம்னா ஒரு கர்வ் ஃபார்ம் ஆகும். அது பேர் தான் இன்வர்ஷன் கர்வ். இந்த பக்கம் பார்த்தோன்னா அது வந்து கூலிங் ரீஜியன், இதே இந்த கர்வுக்கு அந்த பக்கம் பார்த்தோன்னா ஹீட்டிங் ரீஜியன். நெக்ஸ்ட் வந்து ட்ரிபிள் பாயிண்ட்டுன்னு பார்க்கலாம். இந்த ட்ரிபிள் பாயிண்ட்டுன்னு இருக்கிறது இஸ் ஜஸ்ட் கிராஃப். அதில் வந்து 3 ஃபேஸுமே ஈக்குலிபிரியமாக இருக்கும். சாலிட் லிக்விட் வேப்பர் 3மே ஒரு பாயிண்டில் ஈக்குலிபிரியமாக இருக்கும். அதுதான் இந்த ட்ரிபிள் பாயிண்ட்டுன்னு சொல்கிறது. இதை வச்சு என்ன 1 மார்க் கேட்கலான்னா, எந்தெந்த கிராஃபில் எப்படி ட்ரிபிள் பாயிண்ட்டை டெனோட் பண்ண முடியும். இதே பிவி டிவி டிஎஸ் கிராஃப்லலாம் ட்ரிபிள் பாயிண்ட் இதை பாருங்கள். இதே ஒரு எக்ஸாம்பிள். பிடி வந்து பாயிண்ட்டாக இருக்குது, சொன்ன மாதிரி இதில் பாருங்கள் பாயிண்ட்டாக இருக்குது, ட்ரிபிள் பாயிண்ட்டு. ஸோ அதே மாதிரி பிவி டிவி டிஎஸ் கிராஃபில் நீங்கள் ட்ரிபிள் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அது ஒரு லைன் மாதிரி தெரியும். இதே யூவி கிராஃபில் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் பாயிண்ட் வந்து ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி தெரியும். ஸோ வித்தவுட் எனி டிலே நம்ம சம்முக்கு போயிடலாம். ஷோஸ் த்ராட்லிங் ப்ராசஸ் ஆஃப் a pure substance. ஸோ இதில் இங்கே H1 இருந்தால் தான் நமக்கு வந்து H சேமாக இருக்கும். ஸோ இங்கே வந்து த்ராட்லிங் ப்ராசஸ், இந்த இடத்துல H இருக்குது ஒன்று, இதுதான் ஆன்சர். ப்ரெஷரும் நமக்கு அதுக்கேற்ற மாதிரி டிக்ரீஸ் ஆகுது. இந்த டைரக்ஷன் ஆஃப் த்ராட்லிங்கில் நமக்கு டிக்ரீஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ இதுதான் ப்ரெஷர் அண்ட் என்தால்பி தான் இந்த கிராஃப். A saturated vapor is compressed off of its volume without changing its temperature. So okay, a saturated vapor. Okay, ஒரு saturated vapor இருக்குது, அது வந்து compressed off of its volume. Okay, the result is என்ன இருக்குது 1 to 2 இந்த டைரக்ஷனில் போயிட்டுருக்கு. ஸோ இது என்ன இருக்குது, the result is sum of the vapor condenses and the pressure doesn't change. அதுதான் நடக்கும். இந்த ஃபேஸ் சேஞ்சில் எப்பயுமே ப்ரெஷரும் சேஞ்ச் ஆகாதுன்னு முன்னாலே சொன்னேன். டிடி டெம்பரேச்சரும் சேஞ்ச் ஆக போதில்லை. இந்த ப்ராசஸ் என்னது, இங்கே வந்துச்சுன்னா கம்ப்ளீட்லி லிக்விட் ஆகிடுச்சுன்னு சொல்லலாம். ஆல் த வேப்பர் கண்டென்சஸ் டு லிக்விட்னு சொல்லலாம். பட் பாதி தான் ஆகிருக்கு. ஸோ வந்து சம் ஆஃப் த வேப்பர் கண்டென்சஸ் அண்ட் த ப்ரெஷர் டசன்ட் சேஞ்ச். இந்த சம்மை வந்து நான் கிராஃப் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறதா இல்லை? ஓகே, நான் கிராஃப் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து டிஎஸ் டயக்ராம். இப்போ வந்து என்ட்ரோபி இன்க்ரீஸ் ஆகுதுன்னா, சேச்சுரேஷன் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா நமக்கு வந்து சேச்சுரேஷன் டெம்பரேச்சரும் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்ருக்கும். அதாச்சும் டியூரிங் ஃபேஸ் சேஞ்ச் வந்து டிபியும் டிடியும் சேமாக தான் இருக்கும். அது மாதிரி இப்படி இருக்கும். இந்த லைனில் வந்து பியும் டியும் சேமான ரிலேஷனில் இருக்கும். ஸோ இந்த டைரெக்ஷனில் வந்து நமக்கு ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ நமக்கு டெம்பரேச்சரும் சைட் பை சைடு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஏக்கு வந்து 4 சேச்சுரேஷன் டெம்பரேச்சர் டிக்ரீசஸ். அதுக்கப்புறம் சேச்சுரேஷன் டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ். இப்போ டெம்பரேச்சரே இன்க்ரீஸ் ஆகுதுன்னா நமக்கு வந்து என்ன, இந்த என்தால்பி ஆஃப் எவாப்ரேஷன் வேல்யூ வந்து கம்மியாகிட்டே வருது. அட் சர்டன் பாயிண்டில் கிரிட்டிக்கல் பாயிண்டில் வந்து 0 ஆகிடும். ஸோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிற இடத்துல enthalpy of evaporation decreases. So 4 3 almost answer decide ஆகிடுச்சு. B the answer. Enthalpy of, so as saturation pressure decreases,
ஸோ டிக்ரீஸ் ஆகுதுன்னா இப்படி அந்த டைமில் என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். C2 இருக்குது ஸ்பெசிஃபிக் வால்யூம். யா கரெக்டாக தான் இருக்குது. அதே மாதிரி as a dryness fraction increases entropy increases. கரெக்டு தான். வித் இன்க்ரீஸ் ஆஃப் ப்ரெஷர் த லேட்டன் ஹீட் இப்போ தான் நம்ம பார்த்தோம். ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிற டைரெக்ஷனில் லேட்டன் ஹீட் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ இதில் வந்து நமக்கு இங்கே நம்ம ஆல்ரெடி அந்த கிராஃபில் நீங்கள் அதை பாஸ் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா இது வந்து ட்ரிபிள் பாயிண்ட்டு, இது வந்து ஃபியூஷன் கர்வு, இது வந்து வேப்பரைசேஷன் கர்வு, இது வந்து சப்ளிமேஷன் கர்வு. இதில் என்ன கேட்டிருக்காங்க, வேப்பரைசேஷன் இருக்கிறது ED, ஏக்கு வந்து 3A, B வந்து ஃபியூஷன் EG இருக்கா 2. சப்ளிமேஷன் வந்து ஸோ என்ன ஆப்ஷன் இருக்குது மிச்சம் 3 2 வந்துடுச்சு. உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஆப்ஷன் டிசைட் ஆகிடுச்சு. ஆன்சர் வந்து 3, அதாவது ஆப்ஷன் C தான் கரெக்டானது. சப்ளிமேஷனுக்கு என்னது C1EF, இதுதான் வந்து சப்ளிமேஷன் கர்வ். இது வந்து சப்ளிமேஷன் கர்வ். இந்த இடத்துல சாலிடாக இருக்கும், இந்த இடத்துல லிக்விடாக இருக்கும், இந்த இடத்துல வேப்பராக இருக்கும். எனக்கு இந்த சவுண்டு டிஸ்டர்பாக இருக்குது, நான் ரெக்கார்ட் பண்ணி. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா இதில் என்ன கேட்டிருக்காங்க, த ட்ரைனஸ் ஃப்ராக்ஷன் ஆஃப் வேப்பர் ஆஃப்டர் த்ராட்லிங் ப்ராசஸ். த்ராட்லிங் ப்ராசஸில் H1 = H2 கரெக்டாக. H1 வந்து அவன் ஆல்ரெடி கொடுத்துட்டான் 1000 kJ/kg. H2 வந்து இது வந்து ஒரு மிக்சடு ஃபேஸில் இருக்குன்னு இருக்கான். ஸோ வந்து எக்ஸோட வேல்யூ கேட்டிருக்காங்க, ட்ரைனஸ் ஃப்ராக்ஷன். அதுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும், HF + X HFG. 1000 = HF வந்து 800, X நமக்கு தெரியாத, அதை கண்டுபிடிக்க போகிறோம். இதுக்கு வந்து HG - HFன்னு சொல்லலாம். HG வந்து 2800 - 800 2000 வரும். 2200 / 2000. ஆன்சர் வந்து 0.1 எக்ஸோட வேல்யூ வந்து. த்ராட்லிங்கில் H1 H2 சேமாக இருக்கும், அதை வச்சுட்டு அப்படியே சம்ம போட வேண்டியது தான். த்ராட்லிங்கில் எது சேமாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியணும். அதே மாதிரி இந்த ஃபார்முலா தெரியணும், HF + X HFG. இந்த ஃபேஸ் சேஞ்சில் என்ன இருக்குன்னு தெரியணும். நெக்ஸ்ட்டு வந்து இதில் என்ன கேட்டிருக்காங்க, மேட்ச் த ஃபாலோயிங். கிரிட்டிக்கல் பாயிண்ட்டுன்ற இடத்துல சரி நம்ம ட்ரிபிள் பாயிண்ட் தெரிஞ்சதெல்லாம் அப்படியே பண்ணிகிட்டே வரும். ட்ரிபிள் பாயிண்டில் ஆல் 3 ஃபேஸஸ் கோஎக்ஸிஸ்ட். ஸோ சிக்கு வந்து 1. சப்ளிமேஷன்றது சாலிட்லேருந்து டைரெக்டாக வேப்பராக மாறுறது. மெல்டிங்ன்றது ஃபேஸ் சேஞ்ச் ஃப்ரம் சாலிட் டு லிக்விட். இதுக்கு ஆப்ஷன் 3 4 1 2 இருக்குது. ஸோ பி தான் ஆப்ஷன். ஸோ உங்களுக்கு தெரியலன்னா உங்களுக்கு தெரிஞ்சதை வச்சுட்டு நீங்கள் ஆப்ஷன் டிக் பண்ணிகிட்டே வாங்க. அதே உங்களுக்கு நீங்களே கரெக்டாக நீங்கள் ஆப்ஷன் கரெக்ட் பண்ணிடலாம், எது கரெக்டான கோடு அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் when saturation pressure of water vapor increases. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், அந்த கிராஃப்லையும் போட்டு காமிச்சிருந்தேன். சேச்சுரேஷன் ப்ரெஷர் ஆஃப் வாட்டர் வேப்பர் இன்க்ரீஸ் ஆகிற டைரெக்ஷனில் என்தால்பி வந்து கம்மியாகிட்டே வரும். என்தால்பி ஆஃப் எவாப்ரேஷன் வந்து, அதாச்சு HFG வேல்யூ வந்து ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிற டைரெக்ஷனில் HFG வந்து கம்மியாகிட்டே வரும். ஸோ என்தால்பி ஆஃப் எவாப்ரேஷன் டிக்ரீசஸ். இதுதான் கரெக்டான ஆப்ஷன். Which one of the following is the fluid which in all 3 phases made use in thermodynamics? Water தான் கரெக்டான ஆன்சர். அதுக்கப்புறம் consider the following properties of vapor. Which one of the following are not alone
sufficient to specify the condition of the vapor அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ப்ரெஷரும் டெம்பரேச்சரும் தெரிஞ்சால் மட்டுமே நம்மளால் கண்டிஷனை ஸ்பெசிஃபை பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் ஃபேஸ் சேஞ்சில் வந்து இது ஒரு கான்ஸ்டன்ட் லைனாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதை வச்சுட்டு நம்ம இது ட்ரையில் இருக்கா வெட்டில் இருக்கா இல்லை ரெண்டும் கலந்து இருக்கா நம்மளால் சொல்லவே முடியாது. ஸோ ஆன்சர் வந்து 1 and 2, ஆப்ஷன் ஏ. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபார் அன் ஐடியல் கேஸ் வித் கான்ஸ்டன்ட் வேல்யூ ஆர் ஸ்பெசிஃபிக் ஹீட், என்தால்பி ஐடியல் கேஸ்ன்னு சொல்லிட்டாங்க, என்தால்பின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நமக்கு டெம்பரேச்சர் மட்டும் தெரிஞ்சாலே போதும். ஸோ இட்ஸ் இஸ் சஃபிஷியன்ட் டு நோ ஒன்லி த டெம்பரேச்சர். ஐடியல் கேஸ்ன்னு இருக்குது. ஸோ அதனால் டெம்பரேச்சர் மட்டுமே தெரிஞ்சாலே போதும். ஹெச் இஸ் டைரக்ட்லி a function of temperature alone. அதே மாதிரி பியூர் சப்ஸ்டன்ஸ் அட் 8 MPa and 400 kJ இன்டர்னல் எனர்ஜி, இட்ஸ் ஸ்பெசிஃபிக் என்தால்பி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபார்முலா வந்து U ப்ளஸ், இதுதான் ஃபார்முலா. இது வந்து ஸ்பெசிஃபிக் வால்யூம், இது வந்து ஸ்பெசிஃபிக் இன்டர்னல் எனர்ஜி, இது வந்து ப்ரெஷர். U நமக்கு என்ன 2864 ப்ளஸ் P வந்து இது கிலோ ஜூல் பெர் கிலோகிராமில் இருக்குது. ஸோ நான் இதை கிலோ மாற்றிக்கிறேன், கிலோ பாஸ்கலாக. 8000 வரும். V வந்து ஸ்பெசிஃபிக் வால்யூம் வந்து 0.03432. (2864 plus 8000 into 0.03432). ஆன்சர் வந்து 3138.56 கிலோஜூல் பர் கிலோகிராம் அப்படின்ட்டு இருக்கு. இதுதான் வந்து ஸ்பெசிஃபிக் என்தால்பி வேல்யூ. இந்த சம்மை வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, லிக்விட் லெவல் இன்சைட் த டேங்க் டிக்ரீஸ் ஆகுமா இன்க்ரீஸ் ஆகுமா சேமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம வந்து இதை 3 கண்டிஷன் மூலமாக சொல்லலாம். ஒன்று வந்து ஸ்பெசிஃபிக் வால்யூம், இன்னொன்று வந்து ஸ்பெசிஃபிக் என்தால்பி, இன்னொன்று வந்து ஸ்பெசிஃபிக் என்ட்ரோபி. இங்கே வந்து நமக்கு ஸ்பெசிஃபிக் வால்யூம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பெசிஃபிக் வால்யூம் வச்சு நம்ம சொல்லலாம் எப்படின்ட்டு. முதல்ல எடுத்தோடனே இங்கே கொடுத்துருக்கிறது இது வந்து ஸ்டாண்டர்ட் வேல்யூ. நம்ம முதல்ல நமக்கு இருக்கிற ஸ்பெசிஃபிக் வால்யூமை கண்டுபிடிப்போம். ஸ்பெசிஃபிக் வால்யூம் ஃபார்முலா என்ன? V/m, which is nothing but 0025. இந்த வேல்யூ வந்து VGக்கு கம்மியாக இருக்கான்னு பாருங்கள். 0025, 003 இதுதான் அதிகமாக இருக்குது. ஸோ இதுக்கு ஆன்சர் என்னதுன்னா லிக்விட் வில் ரைஸ்ன்னு தான் வரும். இங்கே என்ன கேட்டிருக்காங்க? when wet steam flows through a throttle valve and remains wet at exit. இதில் நம்ம ஆல்ரெடி நான் அந்த கிராஃப்லேயே போட்டு காமிச்சிருந்தேன், இருந்தாலும் நான் ஒன்ஸ் அகைன் போட்டு காமிக்கிறேன். இப்படி தான் வந்து என்தால்பி லைன் வந்து டிஎஸ் டயக்ராமில் இருக்கும். இதுதான் என்தால்பி லைனு. ஸோ இப்படி தான் வந்து என்தால்பி லைன் வந்து ஃப்ளோ ஆகிட்ருக்கும். ஸோ இதில் என்ன ஆகுது, டெம்பரேச்சர் டிக்ரீசஸ் பட் குவாலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லலாம் த்ரோட்டில் ஆகிறப்ப. டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகிட்டுருக்கு, அப்புறம் குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு வந்து constant pressure lines in the superheated region of Euler diagram will have a positive slope. நீங்கள் இதுக்கு மோய்லர் டயக்ராம் நீங்கள் பார்க்கணும். அதை நீங்கள் பார்த்துட்டிங்கனாலே அது கரெக்டாக எது எந்தெந்த லைனுன்னு தெரிஞ்சதுன்னா அது பாசிட்டிவ் ஸ்லோப்பில் இருக்கா நெகட்டிவ் ஸ்லோப்பில் இருக்கான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மோய்லர் டயக்ராம் இருக்கிறது விச் இஸ் நத்திங் பட் த கிராஃப் பிட்வீன் ஹெச் அண்ட் எஸ், அதாவது என்தால்பிக்கும் என்ட்ரோபிக்கும் இருக்கிற கிராஃப் தான் வந்து மோய்லர் டயக்ராம். டியூரிங் அ ஃபேஸ் சேஞ்ச் இதை வச்சு நான் ஒரு ஃபார்ம், அதாச்சும் ஃபேஸ் சேஞ்சில் டிபியும் டிடியும் 0வாக இருக்கும். ஸோ இங்கே டிபி தான் இருக்குது. ஸோ டியூரிங் அ ஃபேஸ் சேஞ்ச் ஆஃப் அ பியூர் சப்ஸ்டன்ஸ் டிபி இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, இதில் என்ன கேட்டிருக்காங்க? த ரிலேஷன்ஷிப் ∂T by ∂pH
at a constant enthalpy equal to 0 holds good for any gas at its inversion point. இது வந்து ஆக்சுவலி ஜூல் தாம்சன் கோஎஃபிஷியன்ட். இது வந்து இன்வர்ஷன் பாயிண்டில் தான் இது வந்து கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சூப்பர் ஹீட்டட் வேப்பருக்கு எது கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் நம்ம முன்னாலே ஃபஸ்ட்டு பேஜ்லேயே பார்த்தோம். இதுக்கு என்ன ஆப்ஷன் கரெக்டுன்னா ஏ தான் ஆப்ஷன் கரெக்ட். நீங்கள் அங்கே போய்ட்டு அதை வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து ரிஜிட் கண்டெய்னர் கண்டெய்ன்ஸ் அ வால்யூம் எல்லாத்தையும் கொடுத்தாங்க. ஸ்டேட் ஆஃப் வேப்பர் அதே மாதிரி தான் இங்கே வால்யூம் நமக்கு தெரியும். ஸோ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணிவிட்டு அது வந்து சப்கூலில் இருக்கா சூப்பர் ஹீட்டில் இருக்கா இல்லை ரெண்டும் கலந்து இருக்கான்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட் எடுத்தோடனே ஸ்பெசிஃபிக் வால்யூம் கண்டுபிடிப்போம். V/m which is 0.5 தான். ஒன்ஸ் அகைன் இது வந்து எதுக்குள்ள வேல்யூ இருக்குதுன்னு பாருங்கள். VF-ஐ விட அதிகமாக இருக்குது, VG-ஐ விட குறைவாக இருக்குது. ஸோ இது வந்து a mixture of saturated liquid and saturated vapor. C-ன்ற ஆப்ஷன் தான் கரெக்ட். இது வந்து ஒரு பெரிய சம், பட் சிம்பிளான கான்செப்ட் தான். நமக்கு என்னன்ட்டு இந்த சம்மை நான் போட்டே காமிச்சிடுறேன். நீங்கள் இதை பாஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே படிச்சிடுங்க. இது ஃபஸ்ட்டு, இது செகண்டு, இது ஃபர்ஸ்ட், இது செகண்ட், இது தேர்ட். நமக்கு டோட்டல் மாஸ் வந்து நமக்கு வந்து 1.03. இங்கேருந்து நம்ம எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். அதுக்கப்புறம் எக்ஸ் வேல்யூன்றது மாஸ் ஆஃப் வேப்பர் டிவைடட் பை டோட்டல் மாஸ், தட் இஸ் 0.03 டிவைடட் பை 1.03. எக்ஸோட வேல்யூ வந்து 0.029. இதுதான் வந்து ட்ரைனஸ் ஃப்ராக்ஷனோட வேல்யூ. இப்போ இதை வச்சுட்டு நம்ம V1 கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் V2 நம்ம அப்படியே கண்டுபிடிச்சிடலாம். இது சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஸ்பெசிஃபிக் வால்யூம் என்னதுன்னா VF ப்ளஸ் எக்ஸ் VFG. நமக்கு எக்ஸுக்கு உண்டான வேல்யூ தெரியும். ஃபர்ஸ்ட்டு இந்த இடத்துல வந்து ப்ரெஷர் வந்து 100 கிலோ பாஸ்கலாக இருக்குது. அந்த இடத்துல தான் நம்ம பார்க்கணும். ஸோ 100 VF வந்து 0.001. ஓகே. VFG கொடுத்துருக்கானோ கொடுக்கல. 0.1 - 001. இதோட வேல்யூ வந்து 0.003871 மீட்டர் கியூப் பர் கேஜி. இதுதான் வந்து V1ஓட வேல்யூ. இதிலேருந்தே நம்ம அப்படியே நம்மளுக்கு மாஸும் தெரியும். ஸோ அதுலேருந்து அப்படியே வால்யூம் ஃபார்முலா வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஸ்பெசிஃபிக் வால்யூம்ன்றது என்னது? வால்யூம் பை மாஸ். நமக்கு ஸ்பெசிஃபிக் வால்யூம் தெரியும். மாஸோட மல்டிப்ளை பண்ணோம்னா 1.03. ஸோ V1 இஸ் 0.003987. V2 வந்து 1.5V. V1 1.5 மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு வந்து 0.0059 மீட்டர் கியூப் பர் கேஜி. சாரி, மீட்டர் கியூப். ஏன்னா நம்ம அதை வால்யூமாக மாற்றிட்டோங்க, ஸ்பெசிஃபிக் வால்யூம் அல்ல. ஸோ ஸ்டேட் 2 நம்ம என்ன தான் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதிலேருந்து நம்ம ஸ்பெசிஃபிக் வால்யூம் அட் ஸ்டேட் 2 கண்டுபிடிப்போம், which is V2/m
1.03, which is 0.0058. இதை கம்பேர் பண்ணுங்க அட் 200 கிலோ பாஸ்கல் விஜியோட. அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கான்ட்டு. 200 கிலோ பாஸ்கல் விஜி வந்து 0.002, நமக்கு வந்து அதிகமாக இருக்குது. விஜி வந்து 0.002ன்னு சொன்னேன், இந்த இடத்துல 0058 இருக்குது. ஸோ விச் இஸ் சூப்பர் ஹீட்டட் ஆக்சுவலி. ஸ்டேட் 2 வந்து இங்கே என்ன கேட்டிருக்காங்க, அட் த எண்ட் ஆஃப் த ப்ராசஸ் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் சுச்சுவேஷன் வில் பி டூ. சூப்பர் ஹீட்டடாக இருக்குது. சூப்பர் ஹீட்டட் வேப்பர் வில் லெஃப்ட் இன் த சிஸ்டம். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, ஒர்க் டன் டியூரிங் த ப்ராசஸ். இந்த ப்ராசஸில் என்னென்னா, இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்குது. இங்கே ஃபஸ்ட் எடுத்தோடனே 100 கிலோ பாஸ்கல் இருக்குது. இந்த 100 கிலோ பாஸ்கல் முடிகிற ஹீட் பண்ணுறாங்க. அப்போ நமக்கு ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. 200 கிலோ பாஸ்கல் வந்துட்ட பிறகு திஸ் ஒன் இஸ் ஸ்டார்டிங் டு மூவ் இன் த கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ். ஸோ வால்யூம் வந்து அட் சர்டன் சம் ஸ்டேஜில் வந்து V2ன்ற பொசிஷன் 2, இது 1, 1லேருந்து 2ன்ற பொசிஷன் போகுது. 1 and 2 போகிற பொசிஷன் வந்து கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸில் நடக்குது. கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ்க்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். ஒர்க்குக்கு வந்து PdV. P வந்து என்ன ப்ரெஷர் கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் இருக்குது. P வந்து 200 கிலோ பாஸ்கல். V2 minus V1 0.0059 minus 0.003987. ஸோ ஒர்க் வந்து 0.38 கிலோ ஜூல். த்ரீ எயிட்டுன்னு இருக்குது. ஸோ நம்ம வந்து அதை அப்ராக்சிமேட்லி 4ன்னு சொல்லிக்கலாம். அப்ராக்சிமேட் 0.4 கிலோ ஜூல். அதாச்சும் எஸ்ஜென் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாச்சும் என்ட்ரோபி ஜெனரேஷன். நமக்கு ஃபார்முலா ஆல்ரெடி தெரியும். அதிலேருந்து அப்படியே நம்ம எஸ்ஜெனை கொண்டு வந்துடலாம். அவன் டிஎஸ் சொல்லியிருக்கான் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்ட்டு. தட் இஸ் 10 ஜூல் பர் கெல்வின்ற இருக்குது. QT வந்து அதையும் நம்ம ஜூலில் மாற்றிக்கணும். ஸோ 1 கிலோ ஜூல்னு இருக்குது, 1000 ஜூலாக மாற்றிக்கிட்டேன். கான்ஸ்டன்ட் 673ல் ஹீட் சப்ளை நடந்துகிட்ருக்கு. ப்ளஸ் எஸ்ஜென் 1000 divided by 673 plus 10. So SGen value வந்து 8.514 joule per Kelvin, not kilojoule per Kelvin, it's joule per Kelvin. Option இருக்கா? 8.51 கிடச்சிருக்கு. யா, ஆப்ஷன் சி. ஸோ இன்றைக்கி அவ்வளோதான். நம்ம ஃபஸ்ட்டு பேசிக் தெர்மோடைனமிக்ஸ்லாம் நம்ம முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ்லாம் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.